Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட 2020லேருந்து 24 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க, என்னென்ன இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பயாலஜிக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நவ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸுக்கு அண்டு ஃபிசிக்ஸுக்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், இயர் கொஷின்ஸ் எல்லாமே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் வந்து படிக்கலாமா, அதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ நிச்சயமாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும், அதே போல் 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 20 கேட்டிருக்காங்க, மார்ச் 23 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, 22, மார்ச் 24 இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு 2022, 23, ஸோ 20. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், இந்த 3 இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். 24லேருந்து ஒரு 10% கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்ற கொஷின்லேருந்து ஒரு 90% சான்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மேக்ஸிமம் ஃபுல்லாக எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு, 2 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணியாச்சு, அந்த வீடியோஸை பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதேமாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டினை குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஏன்னா 5 இயர்ஸோட 9 கொஷின் பேப்பர் கலெக்ஷனு. ஸோ 2020 ஆரம்பித்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ இது வந்து வெங்கடேசன் அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கும். அவர் எங்கள் ஸ்கூல் தான், அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, கமெண்ட்லுமே பண்ணியிருந்தாங்க, இவர் சொல்கிறது எல்லாமே வருமா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வருமா. ஸோ என்னுடைய சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டாஃப்டையும் கேட்டு எது வருமோ எது பெட்டராக இருக்குமோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தயங்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினு. ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுறேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ சாப்டர் வைஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது குயிக்காக மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? இது வந்து அப்படியே மார்க் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு வீடியோவை பார்த்துருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்கும், அது என்னென்ன சொல்கிறேங்கிறதையும் மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கொஷினு, இது வந்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த கொஷினில் எந்த சாப்டரில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சாப்டர் 3 கொஷின்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18 கொஷின்ஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லியிருந்தோம், நீங்கள் அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இது வந்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து 11 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. லேந்தனைடு ஆக்டினைடு ஒப்பீடுகள்லாம் பாருங்கள், நிறைய டைம் 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த லேந்தனைடு குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர் கொஷின்ஸில் இருக்குது. அதேமாதிரி இடைச்சேர்கள் சேர்மங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுவும் 3 இயர் கொஷின்ஸில் இருக்குது. இது எல்லாமே பார்த்துங்க. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே மிங்கிள் தான் இருக்குது. இதுதான் 2 மார்க், இதுதான் 3 மார்க்னு இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான குறிப்பு, இங்கே கொஸ்டின் வந்து போல்டு பண்ணியிருக்கும் நம்பர்ஸு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. சரிங்களா? விபி கொள்கை இதெல்லாம் பாருங்கள், 2 இயர் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வெர்னர் கொள்கை அதுவும் 2 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டது இருக்கும், மெயின் எக்ஸாமில் கேட்டது இருக்கும், அதில் பார்த்துருங்க. ஸோ சாப்டர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் அளவுக்கு 21 கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாடம் 6 திடநிலைமை. இந்த பிசிசி அணுவின் அணுவியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. படிக்க வடிவமுடைய திண்மங்கள் இதெல்லாமே நிறைய மாதிரி. அதுமாதிரி ஃப்ரெங்கல் ஃப்ரெனோஃபர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரெங்கல் குறைபாடு பாருங்கள். சரிங்களா? 3 இயரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணிக்கலாம் படிச்சிருக்கலாம். ஸோ படிக்கலைன்னா படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த எஃப்சிசி பிசிசி இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? அந்த கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. அதில் பாருங்கள் பூஜ்ய வகை வினை இதெல்லாமே கேட்டிருக்காங்க. பாருங்கள் அர்கீனியஸ் சமன்பாடு 2 இயர் கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம காலாண்டு அரையாண்டு கொஷினை நீங்கள் வச்சு படித்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இது பாடம் 8. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ பாடம் 8ல் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ரிப்பீட்டாக பொது அயனி விளைவு இதெல்லாமே 2 இயரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இயர் கொஷினு ப்ளஸ் வந்து லெசன் வைஸாக நீங்கள் தேடாமல் இந்தந்த லெசனில் இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான். ஸோ மற்றவங்க நமக்காக மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நேர்னஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2-3 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸுமே ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. ஸோ இது வந்து பாடம் 10 புறப்புறப்பு வேரியல். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே 21 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 11th லெசனு. இந்த 1, 2, 3 ஆல்கஹால் லூகாஸ் ஆய்வு இது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. ஐயூபிஎஸ்சி நேமு. ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே படிச்சிங்க. ஏன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ அதுக்கடுத்து பாடம் 12. ஸோ இவங்க கார்பாக்சிலி அமில தொகுதிக்கான சோதனை. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த ஏபிஐ ஐடென்டிஃபிகேஷன் அதுவும் உங்களுக்கு வந்து தெரியும், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ இதில் 12th லெசனில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 13, 14லாம் போக போக கொஞ்சம் 13வது லெசன். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 14 ஒரு 10 இந்த மாதிரி தான் இருக்கும். 14வது லெசன். ஸோ 14வது லெசனில் 15 கொஷின்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லெசன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் 10 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஓகே சரி பரவாயில்ல, லைக் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு என்ன பண்ணுறேங்க லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.